ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அதாவது திவ்யா வந்துட்டு எப்பா ஐயோ இந்த பேக்கேஜ் குடோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காண்டோட குடோன் அந்த மாதிரி இருக்காங்க. விஜய் பார்வதியாவது வந்துட்டு கொஞ்சம் சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் ஜாலியாக கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க. இந்த பொண்ணு பாருங்கள், வந்ததுலேருந்து செம்ம காண்டில் வந்துட்டு சண்டை நடந்துச்சு. ஆமாம், விஜய் பார்வதி மேலே தப்பு நடந்துச்சு. ஆமாம், அதுக்குன்னு அடுத்தது கடந்து போகாமல் இப்போ டாஸ்க் ஆரம்பித்தாச்சு. நம்மளுடைய சூப்பர் ஸ்டார்ஸ் பிரியங்கா, தீபக், மஞ்சரிலாம் உள்ளே வந்துட்டாங்க. வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்துட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்களும் சொல்லணும், இவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. காண்டா வராங்க, என்னடா இந்த பொண்ணு மட்டும் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கேன்னு அப்படியே ஒரு தான் காமிச்சிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது கூட எல்லாரையுமே சேர்த்துட்டு வந்தாங்க. அப்பயும் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டார், மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் மட்டும் வீடை சுற்றி காட்டினா போதும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போனாங்க. போயிட்டு அப்படியே இந்த பிக் பாஸ் ரூமை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் டிலக்ஸ் ரூமை காமிச்சாங்க. அங்கே போய் பேசிகிட்டே இருக்கும்போது என்னென்ன மெனுலாம் இருக்குது சாப்பிட்றதுலாம், நீங்கள் என்னென்ன சமைப்பீங்க, நாங்கள் கேட்குறதான் கொடுப்பீங்களா அப்படின்னு மஞ்சரி கேட்டாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா, சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து என்ன பண்ணுறாங்க, திவ்யா வந்துட்டு அவங்கள அங்கேருந்து கடத்தணும். யார், விஜய் பார்வதியை ஓவராக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் உடனே போயிட்டு என்னென்ன மெனு இருக்குன்னு போயிட்டு வியானாக்களை கேட்டு எழுதிட்டு வாங்கலாம். உடனே தீபக் பூச்சிட்டார். ஏங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க, நாங்களாம் இங்கே வீடை சுற்றி காட்டுறதுக்காக நீங்கள் வந்து எங்களை கூட்டு வந்திருக்கீங்க, நாங்கள் இங்கே சுற்றி பார்த்துட்ருக்கோம், திடீர்னு போய்ட்டு அவங்கள நடுவில் அங்கே போய் அனுப்பிச்சிங்கன்னா அப்போ யார் எங்களை வீடை சுற்றி காட்டுறது அப்படின்னு. சாரி சார் தெரியாமல் சொல்லிட்டேன் சார் அப்படின்றாங்க. ஐயோ, அந்த பொண்ணை அங்கேருந்து கடத்தணும், இவங்க அதை வந்து ஓவர்டேக் பண்ணணும், அதுக்கு அங்கேயே பேசலாம். ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நான் தன்னை வந்து நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ரைமிங்காக வந்து விஜய் பார்வதி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த ப்ரொமோ 4 சொல்கிறாங்க, நோட்டீஸ் பண்ணுது. 2 பேருமே கொஞ்சம் சர்க்காசமாக வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு வார் மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. பட் திவ்யா வந்து இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா வேலைக்கே ஆகாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பட் திவ்யாவுக்கு இது வந்துட்டு ரொம்ப மொக்கையான ஒரு மூமெண்ட்டாக தான் அமைஞ்சுது. தீபக் சொன்னவொடனே அவங்களுக்கு மூஞ்சி ஜொங்கின்னு போயிடுச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விஜய் பார்வதி உண்மையிலே காண்டாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜாலியாக ஃபன்னாக போயிடுவாங்க. ஆனால் இவங்க ஃபுல்லாகவே வந்துட்டு காண்டாகவே இருக்காங்க. அந்த காண்டில் கூட வேறு ஆளை சேர்த்துக்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.